சமூகத்தை சார்ந்தவர்கள் சுமார் 5000 குடும்பத்தினர் வசித்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட 75 ஆண்டு காலமாக அவர்கள் வசித்து வருகிறார்கள். அவர்களுக்கு இதுவரையிலும் சாதிச் சான்றிதழ் என்பது முறையாக வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் சமீபத்தில் வந்திருக்கின்ற அதிகாரிகள் அவர்கள் காட்டு நாய்க்கர்கள் என்று சொன்னால் என்ன ஆதாரம்? அவர்கள் காடுகளில் இருக்கிறார்களா? அவர்கள் இங்குதானே இருக்கிறார்கள் என்றெல்லாம் பல வித்தியாசமான கேள்விகளை எழுப்பி அந்த மக்களை மன உளைச்சலுக்கு உள்ளாக்குவதோடு மட்டுமல்லாது அவர்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்க மறுப்பு தெரிவிக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு போக்காக இருக்கிறது. இன்றைக்கு பள்ளி செல்லக்கூடிய மாணவ மாணவியர் எண்ணற்ற பேர் இங்கே ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மதியம் உணவருந்துவது கூட கிடையாது. ஆக இந்த நிலைமை நீடித்தால் இந்த மக்கள் பட்டினியோடு இந்த போராட்டத்தை தொடர்கின்ற நிலைமை நீடித்தால் ஏதாவது விபரீதமான விளைவுகள் ஏற்பட்டுவிட்டால் அதற்கு யார் பொறுப்பு? தமிழக அரசு தான் அதற்கான பொறுப்பை ஏற்க வேண்டும். ஆகவே காட்டுநாயக்க சமுதாயத்தினுடைய இந்த கோரிக்கைகளை உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு அதை நீக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என ஆதித்தமிழர் கட்சியின் சார்பாகவும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்டுநாயக்க சமுதாயத்தின் சார்பாகவும் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த போராட்டம் என்று இன்றைக்கு அமைதியான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அமைதியான போராட்டத்திற்கு நீங்கள் பதிலளிக்காவிட்டால் நாளை இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறக்கூடிய நிலைமை ஏற்படும் என்கிற எச்சரிக்கையும் தமிழக அரசுக்கு இந்த நேரத்தில் ஆதித்தமிழர் கட்சி தெரிவித்துக் கொள்கிறது.